இப்போ நம்ம ரவா கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 1 கப்பு ரவை, 1 கப்பு சர்க்கரை, ஏலக்காய் சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூனு நெய், எண்ணெய் கலந்து வச்சுருக்கேன், முந்திரி திராட்சை பாதாம் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கொஞ்சம் நெய்யும் எண்ணெயை ஊற்றி வறுத்துக்கணும். இப்போ நெய் ஊற்றி முந்திரி திராட்சை பாதாம்லாம் வறுத்துக்கலாங்க. இப்போ ஏலக்காவும் சர்க்கரையை பொடி பண்ணி வச்சு ரவை கொட்டிக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கலருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஓகே, நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றுறேன். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்தால் சரியாகும். சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரை போடணும். 1 கப்பு சர்க்கரை, அவ்வளோ சர்க்கரை தேவையில்லை. இப்போ இருக்கிற நெய்யை அதில் கொட்டிக்கலாம். 2 நிமிஷம் மூடி வச்சிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் கட்டியாகும்.